என்னால் செய்ய முடியல, நான் ரொம்ப பலவீனமாக இருக்கேன், நான் ரொம்ப சோர்வாக இருக்கேன், என்னால் எந்த காரியமும் செய்ய முடியலைன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த உங்கள் பலவீனம் பலனாய் மாறும். எப்பொழுது? தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய வார்த்தையை நாம் உட்கொள்ளும் போது, ஆவிக்குரிய மன்னாவை, அந்த வார்த்தை என்பது அதாவது வேதத்தில் இருக்கின்ற ஜீவ வார்த்தை, அது ஆவிக்குரிய மன்னா. நம்ம உடல் அளவில் சோறல, நம்ம மனசளவில் தான் சோர்ந்து போயிருக்கிறோம். ஒன்றுமே செய்ய முடியாமல் அது உடம்பையும் படுத்திடுது. மனதில் சோர்வு வந்தாலே உடம்புல சோர்வு வரும். நம்ம மனம் பலவீனப்பட்டுச்சுன்னு அர்த்தம். இன்றைக்கு அந்த மன்னாவை நாம் புசிக்க 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 தேவ சமூகத்தில் நாம் மோசையை போல நாம் அமர்ந்து அவருடைய அந்த வார்த்தைகளை கேட்க, கர்த்தருடைய முகத்தின் ஒளியின் பிரகாசம் நம்மேல் படும்போது நிச்சயமாக நம் பலவீனம் பலமனாய் மாறும். பலவீனன் என்றும் சொல்லாதீங்க, பலவீனனும் பலவான் என்று எண்ணப்படுவான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லியிருக்கு. நான் பலவீனம், எனக்கு ஒன்றும் முடியாது, என்னால் செய்ய முடியாது, நான் ரொம்ப எனக்கு ஒன்றுமே முடியலை. உங்கள் வாயில் அப்படி அறிக்கையிடாதீங்க. தேவனுடைய வசனத்தை நல்லா தியானிங்க. நான் பலவான், இயேசுவின் நாமத்தில் நான் பலவான், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று வாயினால் அறிக்கையிடுங்க. துள்ளி குதித்து மான்கால்களைப் போல நீங்கள் ஓடுவீங்க, கர்த்தருக்காய் பிரகாசிப்பீங்க. காட் பிளஸ் யூ.